அன்பும் தன்னம்பிக்கையும் ஆன்மாவின் ஜீவநாடிகள்னு சொல்லியிருக்காரு சார் ரஸ்கின். தன்னம்பிக்கைனா என்ன சார்? நம்முடைய தளராத எண்ணங்கள் தான் சார் தன்னம்பிக்கை. உங்களுக்கு ஜப்பான் நாடு தெரியுமாங்க சார்? அங்க அமெரிக்கக்காரங்க குண்டு போட்டு இன்னைய வரைக்கும் புல் பூண்டு கூட முளைக்கல சார் அந்த இடத்துல. ஆனா அந்த நாட்டு மக்கள் கிட்ட தன்னம்பிக்கை முளைச்சது சார். சபாஷ். ஒரு இளைஞன் சாக போனானா, அப்ப ஒரு முனிவர் வந்து ஏன்டா சாக போறேன்னு கேட்டாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் தொழில் பண்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்ல, நான் இருந்து என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு சரிடா நீ சாக தானே போற, உன் கைய வெட்டிட்டா நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், உன் காலை வெட்டிட்டா இன்னொரு 1 லட்சம் ரூபாய் தரேன், இல்லைன்னா உன் தலைய வெட்டி கூட 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னானா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு இந்த இளைஞன் சொன்னானா. அதாவது அவன் வந்து உன்னோட கையை கொடுனாலும் தர மாட்டேன்றான், காலை கொடுனாலும் தர மாட்டேங்கிறான், கண்ணை கொடுனா எதையும் தலையை கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், கோடி கொடுத்தாலும். அப்பத்தான் தெரியுது தன் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் அத்தனை சக்தி வாய்ந்தது, அத்தனை மதிப்பு மிக்கது. அவன் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுச்சான் சார். அதை நான் கவிதையா சொல்றேன் பாருங்க. பெருங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம், கருங்கல் பாறை நொறுங்கி விடும், கைகளில் பூமி சுழன்று விடும்னு சொன்னான் சார். கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, அங்க வெறும் உப்பு தண்ணி தான் சார், விவசாயம் செய்ய முடியாது சார். ஆனா இன்னைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டரா அந்த கோவை மாவட்டம் இருக்கு சார். அதுக்கு காரணம் என்ன சார்? அந்த மக்கள் கிட்ட இருந்த அந்த தன்னம்பிக்கை சார். பணம் எங்க சார் இருக்கு? பணம் வந்து திறமை இருக்கிறவன்ட்ட இருக்கு, தன்னம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட இருக்குது, சில பேரோட பாக்கெட்ல இருக்கு, சில செல்வந்தர்கிட்ட இருக்குது. சரி சார், நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. தன்னம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனுஷனோட ஒவ்வொரு உறுப்புலயும் பணம் கோடி கோடியா லட்ச லட்சமா இருக்கு சார். எப்படி கேக்குறீங்களா? எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆமாமா நிச்சயமா. நான் கூட சென்னைக்கு வரக்குள்ள கோடியோட வரலாமா, வெறும் தாடியோட தான் வந்தேன். அதனால வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு உயர்ந்திருக்குன்னு சொன்னா தன்னம்பிக்கை வச்சு தான் உயர்ந்தேன். கரெக்ட், சொல்லு சார். பிடி உஷாவை எடுத்துக்கோங்க சார். அவர் தங்களுடைய காலை வச்சு ஓடி தானே சம்பாதிச்சாங்க. சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க, அவர் தன் கைய வச்சு பேட் அடிச்சு தானே சார் சம்பாதிச்சாங்க சார். ஊத வேண்டிய காற்றை வெற்றிடத்தில் ஊதாமல் ஊத வேண்டிய இடத்தில் ஊதினால் ஊதலும் காசே சார். இதுல ஊதி நம்ம எந்த தொழில சார் சம்பாதிக்கிறோம்? தன்னம்பிக்கை இருந்தா அவன் பலூன் ஊதி சம்பாதிக்கலையா, புல்லாங்குழல் ஊதி லட்ச லட்சமா சம்பாதிக்கலையா சார்? மடக்க மடங்கும் மடைநீரை போல அன்பு மடக்க மடங்கும் புவி. நம்ம வாய்க்கால்ல ஓடுற தண்ணியை எப்படி மட வச்சு மடக்கி பாய செய்து பயன்பெறோமோ, நீங்க அன்பை பயன்படுத்துங்க, உலகமே தன்னால அந்த அன்புல வந்து விழுந்துட போகுது சார். போப் 2ஆம் ஜான் பார்க்னு ஒருத்தர் இருந்தார் சார். அவரை ஒரு தடவை சுட்டுட்டாங்க. அவரு சுட்டவங்களை ஜெயில போட்டாங்க சார். இவர் உடம்பு சரியான உடனே போய் பார்த்தாரு சார். அப்ப அவனை சுட்டான் பாருங்க, சுடும்போது இருந்த அந்த தைரியம் அவரை பார்க்கும் போது அவன்கிட்ட இல்ல சார். கை கால்லாம் நடுங்குச்சு. அவன் துப்பாக்கின்ற ஆயுதத்தை வச்சு சுடும்போது இருந்த தைரியம் அன்பு என்கிற கேடயத்தை வச்சு பார்க்கும்போது அவன் கிட்ட இல்ல சார். சபாஷ் சார். உலகம் மண்ணுதான், அது உழைக்கிறவனுக்கு வயல். உழைக்க மறுக்கிறான் பாருங்க, அவனுக்கு சுடுகாடு. பாடுபடுறான்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு கருவறை சார். பாடுபட வேண்டாம் நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு கல்லறை சார். எனக்கு என் பூமி கருவறையா வேணும் சார். யார் யாருக்கு கருவறையா வேணும் சொல்லுங்க? யாருக்கு வேணும்? ஓகே, தூக்குங்க. பாஸ். பேசும்போது பார்த்தபோது பேசும்போது உன்னை நினைத்தேன் நீ அரும்பு, பேசி முடித்த பின் தெரிகிறது உன் இதயம் அசைக்க முடியாத இரும்பு. சார் சொல்லுங்க ஐயா. இந்தியா ஒரு விவசாய நாடு, இந்தியா ஒரு வேளாண்மை நாடு அப்படின்னு சொல்றீங்க. சத்தியமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவுல 3000 பேரு, மகாராஷ்டிராவுல 1500 பேரு, ஒரிசாவுல 1200 பேருன்னு வயிற்றுக்கு சோறு இல்லாம தவிச்சு தவிச்சு தற்கொலை பண்ணி செத்து போனா பாருங்க. அதுக்கு காரணம் வறுமை சார். இந்தியாவுல ஒரு நாளைக்கு 27 கோடி பேர் ஒரு வேளை உணவு இல்லாம தவிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் வறுமை சார். 3 வேளை சோத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானே நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த 3 வேளை உணவு தான் சார் எனக்கு கனவுலயும் வருது, நினைவுலயும் வருது, ஆனா நிஜத்துல வர மாட்டேது சார்.
அதையும் தாண்டி நாங்கள் 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு எங்கள் ஊரில் ஏதோ ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, ஒரு திருவிழா, இப்படி தான் சார் நினைக்கணும். இந்த மாதிரி வறுமை எங்களை மாதிரி ஏழைங்களை மட்டும் வாட்டல சார், நாட்டுக்காக போராடின பெரும் பெரும் போராட்ட தியாகிகளை எல்லாம் பாதிச்சுது. சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக நாட்டுக்காக சிறைக்கு போனார். சிறைக்கு போய் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா தொழுநோயோடு வர்றார் சார். பசியோ வாட்டுது. பாரதியார் வீட்டுக்கு போய் பசியை தீர்த்துக்கலான்னு பாரதி வீட்டுக்கு போகிறாரு. வெயிலோ அவர் வாட்டுது முதுமையில். பாரதியார் வீட்டுக்கும் போயிட்டாரு. ஆனால் பாரதியார் வீட்டு படியை கூட தாண்ட முடியாமல் மயங்கி பசியால் பொத்துன்னு விழுந்தார் சார். ஏதோ விழற சத்தம் கேட்குதுன்னு பாரதி துடிச்சு போய் கதவை திறந்துட்டு ஓடி வந்து பார்த்தா ஒரு முதியவர் வெயில மயங்கி கிடந்தார். யாரா இவருன்னு பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்புனா அவர் சொல்றாரு, நான் தான் சுப்பிரமணிய சிவா, பசியால மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னார் சார். கொதிச்சு போடா சார் பாரதி. அப்பதான் ஒரு கவிதை எழுதினான், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோத்துனிக்கா வந்தது இந்த பஞ்சம் சொன்னான் சார். அப்படி சுப்பிரமணிய சிவாவை பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்பி ஒரு கவிதை சொன்ன பாரதியால கூட ஒரு வேளை பசிய போக்க முடியல சார். காரணம் அன்னைக்கு பாரதிக்கும் அங்க வறுமை சார். வீட்டுக்குள்ளே சோறு, அங்கே உலை கொதித்து கொண்டிருந்தால் பாரதியின் நெஞ்சம் கொதித்து இருக்காது. இப்படி வார்த்தை கொண்டு கவிதைகளை பதித்து இருக்காது. வறுமை வாட்டிய போதும் தன் எழுதுகோல் கொண்டு ஒரு வரலாற்றை படைத்து விட்டு சென்றானே பாரதி. வறுமையிலும் கூட அவன் எழுதுகோளை ஏந்தி பிடித்திருக்கின்றான். அதனால் தான் இன்றைக்கும் நாம் அந்த பாரதி என்ற கவிஞனை தாங்கி பிடிக்கிறோம். பேசுங்க. இந்த மற்ற ஆயுதம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒருத்தவனை ஒரே தடவையில் கொன்னுடும் சார். ஆனால் அந்த வறுமை இருக்கு பாருங்க, அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவனையே கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளும் சார். உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கு. ஐநா சபைன்னு ஒன்று உருவாக்கி ஒரு கொடுமையான நோயை தீர்க்கறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டம் போடுறதுக்கே பல கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்க. அந்த கொடுமையான நோய் எய்ட்ஸ்ன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த எய்ட்ஸ் கூட ஒரு மனுஷன் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு சாவை தந்து அவனை முடிச்சிடும். ஆனால் அந்த வறுமை இருக்குது பாருங்க, அது வந்துடுச்சுன்னு வச்சுங்களா அவன் வாழ்க்கையே போராட்டமாக மாற்றி. அதனால தான் ஏன் சொன்னேன், எய்ட்ஸை விட கொடுமையானது வறுமை என்ற நோய். சரிங்க ஐயா. பொதுவாக ஸ்கூல் பள்ளிக்கூடம் போகிற பசங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்களாம் பள்ளிக்கூடம் போனால் எப்படி தெரியுமா சார் இருக்கும், எண்ணெய் தடவாத ஒரு பரட்டை தலை, செருப்பே போடாத காலு, நனைஞ்சே இருக்கும் ஒரு சீருடை, பசியால் வாடின ஒரு முகம். இப்படி தான் சார் இருக்கும் எங்கள் நிலமை. இப்படி தான் சார் நாங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். 11ஆம் வகுப்பு போயிட்டேன், நல்லா நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ மதிய சாப்பாட்டுக்கு விட்டோன்னே லஞ்சு விட்டோன்னே பிள்ளைங்க எல்லாம் போயிடுவாங்க. நான் மட்டும் அங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அந்த பெஞ்சில். அப்போ நான் ஏங்கினேன், எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃபேண்ட் வாங்கி தருவார், எங்கள் அப்பா ஒரு சட்டை வாங்கி தருவார், இன்னைய வரைக்கும் செருப்பே போடாமல் இருக்க சார், ஒரு செருப்பு வாங்கி தருவார்னு ஏங்கலை, ஒரே ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம தான் ஏங்கினேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, தம்பி நீ உழைச்சி தான் இனிமேட்டு குடும்பத்தை காப்பாற்றணும், படிச்சுக்கிட்டே ஏதாவது வேலைக்கு போன்னு சொன்னார். எங்கள் ஊர் ஒரு கிராமங்கய்யா, அங்கே இருந்ததோ ஒரே ஒரு வேப்பங்கொட்டை மில்லு, அங்கே போய் தான் பிழைக்கணும்னு நிலமை வந்துடுச்சு. நைட்டில் மூட்டை தூக்குற வேலைக்காக நானும் போனேன். ஆனால் அங்கே மூட்டை தூக்க போனவொன்னே தான் தெரிஞ்சுது ஒரு மூட்டையோட எடை 80 கிலோ. ஆனால் என் எடை எவ்வளோ தெரியுமா, 49 கிலோ. அந்த மூட்டையை தூக்கிட்டு போய் லாரியில் ஏற்றிட்டு நான் இறங்கி வந்தேன்னா எனக்கு கூலி எவ்வளோ தெரியுங்களா, 50 பைசா. நான் என் குடும்ப வறுமைக்காக அதையும் செஞ்சேன். மூட்டை தூக்கிட்டு இறங்கி வருவேன், முதுகெல்லாம் ஒரே எரிச்சலாக எரியும். பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்பேன், ஆனால் என்னென்ன முதுகெல்லாம் எரியுதேன்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவார், தம்பி பிஞ்சு முதுகுப்பா, அது அப்படித்தான் எரியுன்னு சொல்லுவார். வலி தாங்காமல் தொட்டு தடவி பார்ப்பேன், ஒரே ரத்தமாக இருக்கும் சார். அந்த அண்ணன்கிட்ட சொல்லுவேன், ஆனால் ரத்தம் வருதுன்னு சொல்லுவேன். இடுப்பில் கட்டிருக்க ஒரே ஒரு துண்டு இருக்குது பாருங்க, அதை தண்ணியில் நனைச்சி ஒரு ஒத்தலம் கொடுப்பார். அதான் அவர் எனக்கு கொடுத்த மருந்து. அப்போ தான் எனக்கு எங்கள் வாத்தியார் சின்ன வயசில் சொன்னது ஒன்றே ஒன்று ஞாபகம் வந்தது சார். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னார். எல்லாம் சரி சார், அது காயற வரைக்கும் எதை சார் கட்டுறது? ஒரு நாள் 12ஆவதுல எங்கள் ஆசிரியர் என்ன ஒருத்தர் சொன்னார், தம்பி வருமன்னு சொல்லாத, தன்னம்பிக்கையோட நல்லா படி, அதிக மார்க் எடு, நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, நானும் தன்னம்பிக்கையோடு இருந்து படித்து ஜெயிச்சிடலான்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தெருவிளக்கு இருக்குங்கய்யா, அந்த தெருவிளக்கை ராத்திரியில் சுற்றி வந்து கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் படிப்பேன். படித்து 1012 மார்க்கும் எடுத்தேன். அப்படி இருந்தோம் ஏழைங்களுக்கெல்லாம் மேல் படிப்பு ஒரு கனவுன்னு சொன்னாங்க சில பேர். அந்த மாதிரி தான் சார் இருந்தது எனக்கும்.
மேலே படிக்க மாட்டோமான்னு தினம் ஏங்கினேன். ஆனால் என் குடும்பத்து வறுமையோ என்னை வேலைக்கு போடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் டீச்சர் ட்ரைனிங் எனக்கும் கவர்மெண்ட்டில் கிடச்சிதுன்னு எங்கள் வாத்தியார் வந்து சொன்னார். அவரோட சொந்த பணத்தில் அப்ளிகேஷன் போட்டு நானும் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன் ஆசையாக, எப்பா எனக்கு கவர்மெண்ட்டில் டீச்சர் ட்ரைனிங் கிடச்சிதுப்பா, நான் போய் சேர்றேன்ப்பான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் சேருப்பா, நீ படிக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நம்ம 2 தம்பி தங்கச்சிங்களை எங்கப்பா இட்டு போய் விட்டுட்டு வர்றது அப்படின்னு கேட்டார் சார். பதில் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு நின்னேன். அது வருமா சார்? அப்போ எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நானும் தன்னம்பிக்கையோட, எப்பா நைட்லாம் மூட்டை தூக்கி நானும் படிச்சுக்கிட்டு தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிறேன்பா, தம்பியும் பார்த்துக்கிறேன்பான்னு சொன்னேன். எங்கள் அப்பா அதெல்லாம் அப்பயே சொன்னார், தகுதிக்கு மீறி ஆசைப்படாதப்பா, தகுதிக்கு மீறி ஆசைப்படாதப்பான்னு. தன்னம்பிக்கை முயற்சின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எங்கள் வாத்தியார் சொன்னார். நானும் கேட்டுக்கின்னு ஆசைப்பட்டு போய் சேர்ந்துட்டேன். நைட்லாம் மூட்டை தூக்குவேன், காலெலாம் பள்ளிக்கூடம் போவேன். ஆனால் அந்த மூட்டை வேப்பங்கொட்டை மில்லில் மூட்டை தூக்கிட்டு காலைல பள்ளிக்கூடம் போவோம் பாருங்க. நாம்பளும் 4 பசங்க கூட அன்பை பகிர்ந்துக்கலான்னு போவேன் அம்மா இல்லாத காரணத்தால். அப்போ என் மேலே அடிக்கிற அந்த ஒரு வேப்பங்கொட்டை நாத்தத்துக்காக என்னை ஒதுக்கி வச்சுட்டு தனியாக போய் உட்காருவாங்களே, அது கொடுமை சார். அந்த கொடுமைக்கு காரணம் வருமா சார்? தினம் ஏழைங்க வீட்டில் அடுப்பெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் வயிறு தவறாமல் எரியுதுன்றத அனுபவத்தில் சொல்கிறேன் சார். இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல், என் தங்கச்சி தம்பிங்களும் காப்பாற்ற முடியாமல் நடு தெருவில் தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு நிற்கிறேனே, இதுக்கு நீங்கள் அன்புன்னு பேர் சொல்லுவீங்களா, இல்லை தன்னம்பிக்கைன்னு பேர் சொல்லுவீங்களா, இல்லை அம்மா சொன்ன மாதிரி வரட்டு கௌரவம்னு சொல்லுவீங்களா, மூட பழக்க வழக்கம்னு சொல்லுவீங்களா, இல்லை முதுமையில் தனிமன் தான் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது சார். வருமன் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். முதுமையில் தனிமை கொடுமைன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன், அது கொடுமை தான். ஆனால் முதுமன்ற ஒரு பருவத்துக்கு போவோமான்னு தினம் ஏங்கி சேர்த்து போகிறான இளைஞன், அது வருமை இல்லையா? அது கொடுமை இல்லையா? இப்போ ஒன்று சொல்கிறேன் சார், இந்தியாவில் உழுது வாழறவங்களை விட அழுது வாழறவங்க தான் சார் அதிகம். ஐயா, இந்த வறுமை, மூடப்பழக்கம், குரங்கு மனசு, இதையெல்லாம் மனுஷனா பார்த்து தவிர்க்கணும்னு நினைச்சா தவிர்த்துடலாங்க ஐயா. ஆனா மனுஷனால தவிர்க்கவும் முடியாம, அவனால தாங்கவும் முடியாம, அவனை 2 பக்கமாவும் வளைச்சி வெட்டுற ஒரு ஆயுதம் இருக்குது ஐயா. அதுதான் முதுமையில வர்ற தனிமை. சபாஷ். முதுமையில வரும் தனிமை என்றும் கைத்தட்டல் விழுகிறது, ஆனால் தட்டுவது யார் என்று பார்த்தால் இளமை. அதுதான் இனிமை. அம்மா தனிமை முதுமையில் மட்டுமல்ல, சில இளைஞர்களுக்கு இளமையிலேயே தனிமை இருக்கிறது என்பதற்காகத்தான் கைத்தட்டுகிறார்கள். இந்த சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க ஒரு கதை சொல்லி தருவாங்க, அது நீதி கதை. ஆனா இந்த பிள்ளைங்க வளர்ந்து பெருசான உடனே அவங்க சொல்லி தராங்க பாருங்க சில கதைங்க. அவங்க பெத்தவங்களுக்கு என்னென்ன கதை சொல்றாங்க தெரியுமா? அது என்னென்ன கதை தெரியுமா? பொய் கதை, போலி கதை, புரட்டு கதை, சாக்கு போக்கு கதை. நம்ம கடையில் போய் ஒரு பழம் வாங்கினா கூட அதெல்லாம் முதிர்ஞ்சி கனிஞ்ச பழமாக இருந்தால் தான் பார்த்து வாங்குறோம். நமக்கு மாங்காயாக சாப்பிட பிடிக்குதா? இல்லை. ஆனால் பழுத்த பழமாக இருந்தால் அது அவ்வளோ சுவையாக இருக்குது. வாழைக்காயை கடித்து சாப்பிடுவோமா? இல்லை. ஆனால் அது பழுத்துருச்சுன்னா, அந்த கனிஞ்சிடுச்சுன்னா அதோட சுவையே தனி. பல காயை நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்? அது பழமான பார்த்தா அது வாசனை, அது இனிமை, அது சுவையே தனி. நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் தான் பூஜைக்கு கூட எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி தாங்க ஐயா இந்த மனித இனத்துலையும் முதுமை தான் இனிமையானதே. ஆனால் அந்த நேரத்தில் வந்து சேர்ந்து பாருங்க இந்த தனிமைன்ற ஒரு கொடுமை. அதுதாங்க ஐயா இருக்கிறதுலையே வேதனையான ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். ஐயா, அன்புன்னு சொன்னால் எதை சொல்லுவோம்னா நம்ம தாயை தான் சொல்லுவோம். அன்புன்னு சொன்னால் தாய் தான், அறிவுன்னு சொன்னால் தந்தை தான், நல்ல வழி வேணும்னா ஆசிரியர் தான், ஒரு நீதி வேணும்னா நீதிபதி தான், ஒரு நல்ல பாட்டு வேணும்னா புலவன் தான். அந்த மாதிரி அனுபவம்னு சொன்னா எதுங்கய்யா? அனுபவம்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஒரு முதுமை தான், ஒரு முதிய உருவம் தான். ஆனா இன்னைக்கு அந்த அனுபவம் உள்ள முதியவர்களோட நிலைமை என்ன தெரியுமா? தனிமைன்ற வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஐயா. தனிமையால வாடின்னு இருக்காங்க. அந்த மாதிரி தனிமையோட கொடுமையில கஷ்டப்படுற ஒரு அம்மா தான் மகனை பார்த்து கேக்குது, வயசான அம்மா கேக்குது தான் மகனை பார்த்து, மகனே உனக்கு நான் இருக்கிறதுக்கு என்னோட கருவறைய தந்தேன், ஆனா நான் இருக்கவும் வீட்டுல ஒரு இருட்டற கூட இல்லையா? அந்த அம்மா மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் இன்னைக்கு தனிமையில வேதனைப்பட்டு இருக்காங்கய்யா. முதுமைன்றதும் ஒரு 2வது குழந்தை பருவம் தான்.
அந்த சின்ன குழந்தைங்க எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், இந்த சொந்தக்காரவங்க எல்லாரும் தன்னை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த வயசானவங்களும் திருவிழாவுக்கு போகணும், திருமணத்துக்கு போகணும், சொந்தக்காரவங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் இருக்கிற காலத்தில் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஐயா. ஆனால் வயசான காலத்தில் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அவங்களுக்கு வலது கையாக இருக்க வேண்டிய நாம வெறும் மரக்குச்சி அவங்க கையில் கொடுத்துட்றோங்க ஐயா. சமீபத்தில் பத்திரிக்கையில் ஒரு செய்தி படித்தேன் நான். அதை படித்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேங்க ஐயா. 56 வயசில் ஒரு அம்மா மதுரையில் தனியாக ஒரு வீட்டில் வாழறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவிலே தான் அவங்க பையன் இருக்கான். அந்த பையன் அந்த அம்மாவை வந்து பார்க்கறதே இல்லைங்க ஐயா. அந்த அம்மா பையனை பிரிஞ்சு தனிமையில் வாடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தான் வீட்டுக்கு வெளியில் வந்து தான் மேலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்க ஐயா. மண்ணெண்ணெயை மேலே ஊற்றி கொளுத்திக்கிட்டா எவ்வளோ எரியும், எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ சுடும், எவ்வளோ துடிக்கும் அப்படின்றது ஒரு 56 வயசு அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அதை விட கொடுமையானது எதுங்கய்யா? அந்த தனிமை தானே. இதுல இருந்து என்ன தெரியுது? மரணத்தை விட கொடுமையானது தனிமை தான் தெரியுதாங்க ஐயா. முதுமையில் தனிமை என்பதை அந்த அம்மா சொன்னாங்க. இந்த முதுமையிலே தனிமையில வாடக்கூடிய பெரியவர்கள் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. எந்த காலத்தில் இருப்பாங்க? என்ன காரணம் தெரியுமா? மனசாட்சி இல்லாமல் மனித நேயம் இல்லாத பிள்ளைகள் இருக்கின்ற வரை அதை போன்ற பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனா ஒன்னே ஒண்ணு, பெற்றோர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்றேன். வயசுக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே பையனுடைய கவனம் ஒரு பெண்ணின் மீது திரும்பும். அவன் என்னைக்கு இருந்தாலும் தன் மனைவியை நேசிப்பான். தன்னோட பிள்ளை மகன் என்பவன் தனக்கு மட்டும்தான் முழுமையான சொந்தம் என்று எந்த தாயும் தந்தையும் நினைக்கிறதே தப்பு. தனக்கும் சொந்தம், அவனுடைய மனைவிக்கும் சொந்தம். முதல்ல இந்த குடும்பம், அதுக்கப்புறம் அவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டி சொந்தம் பந்தம் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு புலம்பலா இந்த பக்கத்து வீட்டில் சில பெருசுங்க போட்டு கொடுக்கும், ஏற்றி விடுங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க புலம்பி வீட்டில் பிரச்சனை பண்ணக்கூடாது. பெற்றோர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்றேன், நீங்க எல்லாத்தையுமே பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கடைசியில் ஒரு 150 ரூபா சேர்த்து வச்சிருந்தாதான் அடக்கம் செய்யறது கூட ஆள் வரும். ஒரு அப்பா அம்மாக்கு சொத்து இருந்தா எவனாவது அந்த அப்பா அம்மா விரட்டான பாருங்க. அதனால பெற்றவர்களே, நீங்க எல்லாத்தையும் உங்க குழந்தை மேல ஆசை வச்சு எல்லாத்தையும் பண்ணி செலவு பண்ணுங்க. அதையும் மீறி உங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுங்க. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து.